மாமா அப்சர்ஷன் ஒரு படத்துக்கு போனோம் மாமா. சதுர விட்டானுங்க மாமா, பிசிறு விட்டுச்சு மாமா. என்ன மாதிரி வேலை படமாமா அந்த படம்? இது த்ரில்லர் படமா, சைக்கோபாத் படமா, பேய் படமா? எப்பா என்ன மாதிரி படம்டா எப்பா, பிசிறு விட்டுச்சுடா. அப்படியே ஓடி எடுக்கலாம். இப்படிதான் வச்சு பார்த்துருக்குறேன், இப்படியே வச்சு பார்த்துருக்குறேன் நான். முடியல மாமா, ஓப்பன் ஐல பார்க்க முடியல. திடீர் தபுக்கு தபுக்கு தபுக்குன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த நார்மல் எப்பவுமே இருக்கிற மாதிரி இந்த பேய் படம் மாதிரி இந்த கிராபிக்ஸ் அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப லைவா பக்காவா இருக்கு மாமா. அந்த பொண்ணு நிக்கி 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 எப்பா, அந்த நிக்கி கிட்ட இந்த கோயந்த சிக்கி கடைசியில முக்கி வேற மாதிரி படமாமா இது. அப்சர்ஷன் உள்ள ஒரு 2-3 சீன்லாம் வரும் மாமா. அந்த ரூம் ஓரத்துல போய் நிப்பா மாமா, இருக்குல்ல அதுவா. ஐயோ அழு கிளம்பிடும், அழுவா பாரு. சும்மாவே அழுதுக்குனே ஒரு மாதிரி கண்ணுகள்லாம் தூக்கிணும் சொயிட்டிக்கணும். எப்பா முடிஞ்சிச்சு மாமா, கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குற மாதிரி, நம்ம எக்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்ம டாக்ஸி லவ்வரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் லைட்டாக அந்த சாயல் இருக்கும். அது அழுவுறது, அந்த சண்டை போட முடியும், வீண் சண்டை வந்து நீலி வேஷம் போடுறது, அவங்க மேலே தப்பு வச்சுக்கின்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். அப்படியே தெரியும். கண்டிப்பாக உங்க ஆளோட இந்த படத்துக்கு போன உடனே கண்டிப்பாக கேள்வி வரும். நானும் நிக்கி மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுவேன், நானும் இந்த மாதிரி இந்த பொண்ணு மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுவேன், விட்டு ஓடுவேன். கண்டிப்பாக விட்டு ஓடுவீங்க, விட்டு ஓடணும் தான் தோணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. பொண்ணு நடிப்பு, ஐயோ இந்த ஆக்ட்ரஸ் கண்டிப்பா ஆஸ்கர் ஈஸ்கர்லாம் தூக்கின்னு கூச்சி பேக்ல பூச்சி மாதிரி எல்லா அவார்டையும் போட்டு போறான் அடுத்த வருஷம். சரியான படமாமா. அப்பா எனக்குலாம் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பொண்டாட்டியோ வந்துச்சுன்னா ஓடுவேன், ரூமை லாக் பண்ணிட்டு எப்பா ஓரி அம்மா உனக்கு ஒரு கும்பிடு ஓடு. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து படம் பார்த்துருந்தாங்க. படம் பார்த்துட்டு வந்து அதுப்பா பேசுவாங்களா அப்படின்ட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மாமா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆகுது மாமா, வீட்டுக்கு அவ்வளோ தனியாக போகணுமா, 20 கிலோமீட்டர் போமா, யாருமே நம்ம வீட்டில் வர பசங்க வந்துட்டு நம்ம 2 பேர் தூங்கிடலாம் அப்படின்ட்டு. இது வானவில்லை, இது நம்பி நம்ம போக முடியாது. ஆனால் சொல்கிறேன், இது பயத்தில் கூப்பிடுதா இல்லை எது கூப்பிடுதுன்னு தெரியல. ஆனால் பீஸ்தல் ஆகிட்டான் பையன். நம்ம கூட வந்தவங்களாம் ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சு.